என் பேர் ஜி ஹாசினி. நான் தேவகோட்டை சேர்ந்த மாணிக்க வாசகம் நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் பேர் கணேசன் சொல்லியிருந்தாங்க. சார் ஃபர்ஸ்ட் நம்ம வெடி வெடிச்சுட்டு அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க. நம்ம சீக்கிரமா போயிடக்கூடாது. நம்ம அப்படியே போனோம்னா கையை கழுவிட்டு அந்த வெடி வெடிச்சா இல்லையான்னு பார்த்துட்டு இப்படி வெடிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு தான் அதை போய் தண்ணி ஊற்றிட்டு சாப்பிட்றது கை கழுவிட்டு தான் போய் சாப்பிடணும். அப்படி கை கழுவாம போய் சாப்பிட்டா அதில் உள்ள மருந்து நம்ம வயிற்றுக்குள்ள போய் நம்மளுக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. சார் சொன்னாங்க நம்ம அம்மா அப்பாவோட தான் நம்ம வெடி வெடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சார் அந்த பெரிய ஊதுபத்தி காட்டினாங்க. அந்த மாதிரி வச்சுதான் நம்ம வெடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் சொன்னாங்க இப்போ நம்ம வெடி வாங்கணும்னா நல்ல கம்பெனியா பார்த்து தான் வெடி வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சார் லைட் ஜாக்கெட்டு அப்புறம் லைட் பாய் அந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் வெடி வெடிக்கையில இந்த குடிசை பக்கத்துலலாம் வெடி வெடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் சொன்னாங்க வீட்டுக்குள்ள வெடி மொத்தமா வைக்க கூடாது. அப்படி வச்சோம்னா ஏதாவது லைட்டா நெருப்பு பட்டு அது மொத்தமா வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் சொன்னாங்க நம்ம உடம்புல லைட்டா தீ பத்திக்கிச்சுன்னா நம்ம ஓடக்கூடாது. பயந்து நம்ம கீழே ஏதாவது ஒரு கரையை பார்த்து உருளணும். அப்பதான் அது காற்றால அரைஞ்சு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் நம்ம வெடி வெடிக்கையில ரொம்ப லூஸான ட்ரெஸ் போடக்கூடாது. லைட்டாக இருக்கிற ட்ரெஸ் தான் போடணும். அப்படி லூஸா ட்ரெஸ் போட்டா லைட்டா பத்தினாலே நம்மளுக்கு ட்ரெஸ் ஃபுல்லா தீ பத்திக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்ககிட்ட எல்லாம் போய் இந்த மாதிரி விஷயத்த நிறைய சொல்லுவேன். நன்றி, வணக்கம். என் பேர் நடுநிலைப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் பேர் கணேசன் சொல்லியிருந்தாங்க. அவங்க பாதுகாப்பான தீபாவளி எப்படி கொண்டாடுறதுன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க பெரிய ஊதுபத்தி பெருசா ஒன்று கொண்டு அதுலதான் வெடி வெடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நல்ல கம்பெனியா பார்த்து வெடி வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் லைஃப் ஜாக்கெட்லாம் காட்டியிருந்தாங்க. அப்புறம் சார் சொல்லியிருந்தாங்க வெடி வெடிக்கும் போது இறுக்கமான துணியை தான் போட்டுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. வெடி வெடிச்சு கையை கழுவிட்டு தான் போய் சாப்பிடணும்னு சொன்னாங்க. அப்புறம் சார் நம்ம மேல தீ பத்திக்கிச்சுன்னா அது வெளியே தலையில படுத்து உருளணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நன்றி, வணக்கம்.